அதிமுகவில் மீண்டும் இணைந்து வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் வைத்திலிங்கம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது. அப்படிப்பட்ட அதிமுகவிற்கு மாற்று கட்சியில் நபர்களும் அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து போன நபர்களையும் தன் பக்கம் அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அனைத்து முக்கியமான தலைவர்களுமே அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கத்திற்கு மிக மிக முக்கிய நபராக கருதப்பட்ட ஒரு நபர் மீண்டும் அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார். அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் பிரிவினைக்கு வைத்திலிங்கம் தான் முக்கிய காரணம் என ஓபிஎஸ்ஏ ஒரு பேட்டியில் சமீபத்தில் கொடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு, அதிமுகவிலிருந்து அதிமுகவை இரண்டாக பிரிப்பதற்கு வைத்திலிங்கம் மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் நம்பி இருந்தார். இப்ப திமுகவில் ஸ்டாலின் கால்களுக்கு கீழே விழுந்து கிடக்கிறார். இதற்கு முன்பு வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தெய்வமாக வணங்கிய அந்த இரண்டு கைகள், வைத்திலிங்கத்துடைய இரண்டு கைகள் தற்சமயம் கலைஞர் கருணாநிதியை வணங்கி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனாக இருந்தாலும் திமுகவின் பக்கம் சாய மாட்டான். ஆனால் வைத்திலிங்கம் அங்கே இணைந்திருக்கிறார். அதை பிடிக்காத, திமுகவில் இணைந்ததை பிடிக்காத வைத்திலிங்கத்துடைய ஆதரவாளர்கள் அனைவருமே அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளக்கடிப்பதற்காக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அதிமுக முன்னாள் திருச்சி மண்டல ஐடி விங் செயலாளர் வினுபாலன் மீண்டும் அதிமுக இணைந்திருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் மீண்டும் தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறாராம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வினுபாலன் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மாவட்ட கவுன்சிலராக செயல்பட்டு வந்திருக்கிறார். அதிமுகவில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலராகவும் ஒரு காலத்திலே பதவி வைத்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் நீக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக பலரும் கட்சியை விட்டு வெளியேறினாங்க. ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலே செயல்பட்டு வந்திருக்கிறார். அப்படி ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வந்திருக்கிறார் வினுபாலன். கடந்த 2024 மார்ச் மாதம் வினுபாலனை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து நீக்கியிருக்கிறார் ஓபிஎஸ். கட்சி கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாக வகையிலே செயல்பட்டதாக வினுபாலனை நீக்குவதாக ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வைத்திலிங்கம் தற்போது திமுக இணைந்திருப்பதன் காரணமாக அவரது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கோருக்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இருந்து தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கத்தின் நெருக்கமான ஆதரவு அறியப்பட்ட வினுபாலன் தற்போது அதிமுகவிலே இணைந்திருப்பது வைத்திலிங்கத்துக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமாக உருவாக்கியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.